எரிவாயு விநியோகத்தின் நிலைமை. லிட்ரு எரிவாயு நிறுவனத்தின் களஞ்சிய சாலையில் 8,000 மெட்ரிக் டன்னை மாத்திரமே சேமிக்க முடியும். 30,000க்கும் 33,000க்கும் இடைப்பட்டதாகவே எமது மாதாந்த எரிவாயு தேவை காணப்படுகிறது. எனவே ஒரே சந்தர்ப்பத்தில் அவற்றை இறக்குமதி செய்ய முடியாது. 8,000 மெட்ரிக் டன் களஞ்சிய சாலைக்கு தேவைப்படும் அளவையே இறக்குமதி செய்கின்றோம். 5 நாட்களில் லிட்ரு எரிவாயு களஞ்சியப்படுத்துகின்றோம். ஜியோ கேஸ் நிறுவனம் பாரிய கப்பல்களின் ஊடாக மாலைத்தீவுகளுக்கு எடுத்து வந்து 4 அல்லது 3 நாட்களுக்கு ஒரு தடவை சிறிய கப்பல்களின் ஊடாக எமக்கு தேவையான எரிவாயு விநியோகிக்கப்படுகின்றது. மார்ச் மாதம் எமது லிட்ரோ சமையல் எரிவாயு தேவை 33,000 மெட்ரிக் டன்னாக பதிவாகியது. எனினும் நாம் 38,000 மெட்ரிக் டன்னை இறக்குமதி செய்தோம். அதற்கமைய அந்த தொகை எமக்கு கிடைத்த வண்ணம் உள்ளது. ஏப்ரல் மாதம் எமது ஒட்டுமொத்த தேவை 30,000 மெட்ரிக் டன் என கணக்கிடப்பட்டுள்ளது. முன்னாயத்தமாக 38,000 மெட்ரிக் டன்னை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதற்கமைய மார்ச் மாதத்தின் முதல் பகுதியில் 30,000 மெட்ரிக் டன்னை உள்ளடக்கிய சமையல் எரிவாயு மாலைத்தீவுகளை வந்தடைந்துள்ளது. அங்கிருந்து எமக்கு தேவையான எரிவாயு கிடைத்துள்ளது. அதற்கு மேலதிகமாக எமக்கு தேவைப்படும் 38,000 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்றிய 2 கப்பல்கள் மாலைத்தீவை எதிர்வரும் நாட்களில் வந்தடைய உள்ளன. எவ்வாறாயினும் இந்த செயற்பாடு நடைபெறுகிறது. லிட்ரோ நிறுவனம் தேவையான அளவு எரிவாயுவை விநியோகிக்கின்றது. லாப்ஸ் நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனம். மார்ச் மாதம் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் 8,000 எரிவாயுகளை விநியோகிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். ஏப்ரல் மாதம் 25 மற்றும் 27ஆம் தேதிகளில் மேலும் 21,000 மெட்ரிக் டன்னை விநியோகிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். மாதாந்தம் 7,000 தொடக்கம் 8,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை சாதாரணமாக லாப்ஸ் நிறுவனம் எமது சந்தைக்கு விநியோகிக்கிறது. சில இடங்களில் பகிர்ந்தளிக்கும் போது பிரச்சனை ஏற்படுவதை நாம் அறிவோம். எனினும் தற்போது சமையல் எரிவாயு விநியோகம் நேர்த்தியான முறையில் முன்னெடுக்கப்படுகின்றது.